ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஜோதியோட ரசம் ரெசிபி சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ தான் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தோம். மாவாட்டி வச்சுருந்தேன், தயிருக்கு உர ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு வந்து ரசம் சாப்பிட்ணுன்ற மாதிரி டெம்டிங் இருந்துச்சு. ஸோ ரசத்துக்கு மெயினாக 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் வந்து மிளகு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், இடித்த பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் இந்த அரைச்ச மசாலாவை போட்டுட்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, நான் அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல் கழுவுறதை மட்டும் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கழுவுறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக புளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, காரம் பத்தானா கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லி இலையை போட்டுட்டு நல்லா கொதி வந்தோடனே நம்மளோட ரசம் ரெடி. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.